உண்மையை சொல்லணும்னா ஒரு பற்றில்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதுக்காக இந்த வாழ்க்கை, எப்போ இந்த வாழ்க்கை மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்காகவே 2026 புத்தாண்டு பிரத்யேகமாக பிறக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். குரு 12 வருஷத்துக்கு அப்புறம் கடகராசியில் வராரு. இந்த கடகத்தில் குரு உச்சமடையக்கூடிய காலம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல காலம். நிச்சயமா மே மாசத்துக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் ஒரு புதிய வண்டி வாகனத்தை வீட்டில் வாங்கக்கூடிய கனவு இருக்கு. சைக்கிள் வச்சிருக்கிறவங்க கார் வாங்கலாம். ஒரு புதுசாக பிறந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்கள் போக போகிறீங்க. ஏற்கனவே நான் பெரிய ஸ்க்ராட்சாக இருக்க வாழ்க்கை, என்னால் முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் அந்த வழிகளிலிருந்து மீண்டு நீங்கள் திரும்பவும் நீங்கள் யாருன்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த வருடம் அமைந்தே தீருங்க. கடகத்துக்கு தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய காலமாக 2026 இருக்க போகுது. பண தடுமாற்றங்கள்லேருந்து மீண்டு கையில் பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய சூழலாக இருக்கும். 2026 புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் யாமிருக்க பயமே அருண்குமார் பேசுகிறேன். ரெட்ரோ ஆன்மீகத்தின் வாயிலாக ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம். 2026 பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மிக முக்கியமான 4 முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சியோடு பிறக்க காத்திருக்குது. அதில் முதல் பெயர்ச்சியாக மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய ஒரு அதிமுக்கிய பெயர்ச்சி அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்படுது. அதன் பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் ஜூனோட தொடக்கத்தில் வர காத்திருக்கு. வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பெயர்ச்சி நடக்க காத்திருக்கு. இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி 12 ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட பேச காத்திருக்கேன். வாங்க. 2026 எதிர்பார்த்து காத்திருந்ததில் எந்த ராசிக்காரர்கள் காத்திருந்தாங்களோ இல்லையோ, கடகராசியில் பிறந்த நீங்கள் எதிர்பார்த்தது ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 3.5 வருஷத்தில் என் வார்த்தையில் இந்த வார்த்தையை தவிர எதுவுமே வந்திருக்காதுங்க. இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கடகராசிக்கு. ஒன்று நீங்கள் பொண்ணை இழக்கணும், அல்லது பொருளை இழக்கணும், அல்லது உயிர் இழக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா உயிர் இருந்தும் நடப்போன மாதிரி வாழ்ந்தீங்க. உணர்ச்சி இல்லாத வாழ்க்கை. சொல்லி அடறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா நான் ஒன்று கத்துவேன் சார், அவ்வளோ வேதனையை மனசில் வச்சுருந்தேன் சார், யாருக்கு எந்த கெடுதலையும் நான் செய்யலை சார், கடவுள் கடைசியில் எனக்கு கொடுத்த வழிகள் என்பது வார்த்தையால் சொல்ல முடியாதுன்னு தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கலங்கி நின்னீங்க. கடகத்துக்கு பொதுவாக அஷ்டம சனி நடந்துச்சுன்னா பர்சனல் லைஃப்பை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஒன்று கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா புருஷ பொண்டாட்டிக்குள்ளே பல பிரச்சனை, பிரிவு, கருத்து மோதல்கள் அல்லது உடல்நலத்தில் பிரச்சனை, இந்த மாதிரியான சிக்கல்களை கொடுக்கும். கல்யாணம் ஆகாத ஆட்களாக இருந்தீங்கன்னா தவறுதலான உறவு, தவறுதலான தொடர்பு, தவறுதலான பழக்க வழக்கங்கள் அல்லது காதலில் ஏமாற்றம், உறவுகளில் ஏமாற்றம், ரிலேஷன்ஷிப்பில் துரோகம், இந்த மாதிரியான வழிகளை கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு பற்றில்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதுக்காக இந்த வாழ்க்கை, எப்போ இந்த வாழ்க்கை மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்காகவே 2026 புத்தாண்டு பிரத்யேகமாக பிறக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கிய காரணம் ராசியில் வரக்கூடிய குரு உச்சமடைகிறாருங்க. குரு 12 வருஷத்துக்கு அப்புறம் கடகராசியில் வராரு. இந்த கடகத்தில் குரு உச்சமடையக்கூடிய காலம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல காலம். ஏன்னா ராசியில் குரு உச்சமடையும் பொழுது உங்களுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்துகிறார். கடந்த காலத்தில் தீர்க்கவே முடியாத வழி, தீர்க்கவே முடியாத பிரச்சனை, சரியே ஆகாது அப்படின்னு நினைக்கிற நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நிச்சயமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு சரியாகும். நீங்கள் கவலைப்பட வேணாம். ஒரு புதுசாக பிறந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்கள் போக போகிறீங்க. ஏற்கனவே நான் பெரிய ஸ்க்ராட்சாக இருக்க வாழ்க்கை, என்னால் முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் அந்த வழிகளிலிருந்து மீண்டு நீங்கள் திரும்பவும் நீங்கள் யாருன்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த வருடம் அமைந்தே தீருங்க. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில், ஃபேமிலி லைஃப்பில் பல பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், அமைதி, தெளிவு வரும். மெயினாக கல்யாணம் நடக்காத குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கல்யாணம் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை சச்சரோடு வாழ்ந்த கடகராசிக்காரர்கள் பிரிந்து வாழ்ந்தவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தது ஏற்கனவே உறவுகளுக்குள்ள சிக்கல், விவாகரத்து ஆகிடுச்சுங்க, நான் 2வது வரனை எதிர்பார்க்குறேன்னா கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய சூழலை ஆண்டவன் இந்த பீரியடில் ஏற்படுத்தி கொடுப்பார். கடகத்துக்கு இதுக்கு முன்னாடி உங்கள் வாக்கை உதாசனப்படுத்தினவங்கெல்லாம் உங்களை கொண்டாடுவாங்க. நீங்கள் சொன்னால் இனிமேல் பழிக்குங்க. வாக்கு ஸ்தானத்தில் கேது இருக்குது. கேது வாக்கில் இருந்துச்சுன்னா ஞானத்தை தரும்னு சொல்லுவாங்க. பக்குவப்பட்டுட்டீங்க. இனிமேல் பக்குவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கே நீங்கள் ஒரு ஞானி மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போது இனி வரக்கூடிய காலம் தடுமாற்றத்தை கொடுக்காது. அதே மாதிரி கடகத்துக்கு தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய காலமாக 2026 இருக்க போகுது. பண தடுமாற்றங்கள்லேருந்து மீண்டு கையில் பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய சூழலாக இருக்கும். வீடு வாங்கணும், வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அல்லது வீடு மாறி போகணும் வாடகைக்கு நினைக்கக்கூடியவர்களுக்கும் கடவுள் புண்ணியத்தில் அந்த சூழல் அமையும். நிச்சயமாக மே மாதத்துக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் ஒரு புதிய வண்டி வாகனத்தை வீட்டில் வாங்கக்கூடிய கனவு இருக்குது. சைக்கிள் வச்சுருக்கிறவங்க கார் வாங்கலாம்.
கார் வச்சுருக்கிறவங்க அதுக்கு அடுத்தது அப்கிரேட் பண்ணி உங்களுடைய அடுத்த வெர்ஷனோட கார் வாங்குறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பீரியடாக இருக்கும். சார் வீட்டில் ஒரு ப்ளசண்ட்டாகவே இல்லாமல் இருந்தோம் சார், எங்களுக்கு நிம்மதி இருந்தால் போதும் சார், சந்தோஷமாக இருந்தால் போதும் சார், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு நினச்சி வழியோடு இருந்த கடகராசிக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து வீட்டில் அமைதி, சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் இறைவன் கொடுக்க போகிறாருங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக திருமண பந்தத்துக்குள்ளே இருந்து கூட புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்த போகிறார். உடல் நலத்தில் தீராத நோய், தீராத பிரச்சனையோடு மாட்டிக்கிட்டு இருந்த கடகராசிக்கெல்லாம் உடல் நலத்தில் நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் எல்லாம் படிப்படியாக குறையும். நல்ல மருத்துவர்கள்ட்ட போயிட்டு நீங்கள் தானாகவே கடவுள் புண்ணியத்தில் உங்கள் உடம்புக்கான பெர்மனண்ட்டான சொல்யூஷனை கடவுள் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறாருங்க. 8ல் ராகு வந்து உட்கார்ந்துருக்கு. கோச்சாரப்படி நாகதோஷம் இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கறதோ, எந்த விஷயத்துலையும் முன்னாடி போய் மூக்க நுழைக்கிறதோ தயவு செஞ்சு வேணாம். பேசுகிற வார்த்தைகளில் கூட அடுத்தவங்களை நம்பி நீங்கள் வாக்கு கொடுத்துடக்கூடாது. கான்வர்சேஷன் ஃபோனில் பேசினாலும் கூட கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. நீங்கள் நல்லவங்க நம்பி பேசுகிறவங்க கூட உங்களை வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப அதை வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாற்றி விட்டுருவாங்க. அல்லது நீங்கள் பஞ்சாயத்தே பேசும்போது உங்களை உசுப்பேற்றி விட்டுட்டு நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை விமர்சனமாக்கிக்கிட்டு அதில் ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் 8ல் ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் கண்மூடித்தனமாக அன்பு, பாசம், காதலை வைக்காதீங்க இந்த காலகட்டங்களில். அப்படி வச்சுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத சொல் பழி வழிகளை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கும். கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஏன்னா 8ல் ராகு 2ல் கேது இருந்துச்சுன்னா அது நாகதோஷத்துக்குரிய தாக்கங்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தவறுதலான உறவு, தவறுதலான சேர்க்கை, தவறுதலான பழக்க வழக்கத்தை இந்த பீரியட் வந்து கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணும். அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி இல்லைன்னா நிறைய வலியை அனுபவிக்கக்கூடிய நிலை உருவாகும். 9ல் சனி, அப்பாவோட உடல் நலத்தில் கவனம். 9ல் சனி இருக்கும் பொழுது தந்தையினுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், அப்பா வழி உறவுகள்கிட்டலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். குரு ராசியிலிருந்து உச்சம் பெற்ற குரு பார்த்தாலும் இருந்தாலும் குரு பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் 1000 விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் இருட்டில் போகும்பொழுது அப்பா பூச்சி போட்டுருக்க போது பார்த்து போடும்பொழுது ஒரு கவனம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்பா அவனுடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும். அப்பா சின்ன சின்ன விஷயங்களை சொன்னாலும் அவங்கள காயப்படுத்தாத, அவங்க சொல்கிற விஷயம் நல்லதுன்னு நினச்சி அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிறதுக்குரிய முயற்சி பண்ணணும். கடகத்துக்கு ரொம்ப முக்கியமாக இந்த 2026ல் நான் எதிர்பார்க்கக்கூடியது ஒரு நல்ல பட்டமும் பதவியும் பொதுப்பும் புகழும் உங்களை வந்து அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. ஏன்னா கடகத்துக்கு குரு உச்சமடைகிறது, ராசியில் குரு உச்சமடைகிறது, நிச்சயமாக அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்வாருங்க. அரசு துறை சார்ந்த உத்தியோகத்தில் ஒரு நாளாவது கையெழுத்து போடக்கூடிய யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க படிக்கலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கடகராசியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு நல்ல ஜாக்பாட்டுக்குரிய வருஷமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்திராத நல்ல பொறுப்பும் புகழும் உங்களை வந்து அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். 12ல் விரயத்தில் இருந்த குரு உங்களுக்கு ராசியில் வர்றதுனால கடந்த காலகட்டங்களில் இருந்த பொருளாதார மந்தத்தன்மை விலகும். வீண் செலவுகளை, வீணான விரயங்களை நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க. சுப விரயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொண்டு அது மூலமாக நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும். மெயினாக நல்ல நிம்மதியாக தூங்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி தூக்கமின்மை, மனப்பதட்டம், மன சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களாம் நிம்மதியான உறக்கத்துக்குள்ளே போகக்கூடிய சூழலை கடவுளுடைய அருளோடு உங்களுக்கு இறைவன் இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுப்பான். கடகராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். இதில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. முன்னாடி சொன்ன மாதிரி 2ல் கேது, பேசுகிறதுல ஜாகிரதையாக பேசுங்க. 8ல் ராகு, யார் கூட சேர்றீங்கன்றதை பொறுத்து தான் இந்த 2026 உங்கள் வருஷத்தில் ஒரு பெரிய தலையெழுத்தை மாற்ற போகுது. அப்போ நல்லோரோடு சேருங்கள், நல்லோரோடு பழகுங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு படுது, ஒருத்தவங்க நமக்கு சரியில்லைன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க, தப்பே கிடையாதுங்க. எந்த வழிபாடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு வாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் போச்சுன்னா, முடிஞ்சால் திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவாரத்தில் விரதம் இருந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போயிட்டு அகல் தீபம் 2 விளக்கு வாங்கி சிவபெருமானுக்கும் பார்வதியை நினச்சி 2 தீபத்தை ஏற்றி மனமுருக பிரார்த்தனை பண்ணி அந்த சிவன் கோவிலை ஒரு 3 முறை வலதுபுறமாகவும் 3 முறை இடதுபுறமாகவும் சுற்றிட்டு வாங்க. இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை 2026ல் மிகச்சிறந்த வருடத்தை தரக்கூடியதாக அமைஞ்சே தீரப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த 2026வது வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் நல்ல பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.